ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான சாரீக்குள்ளே ப்ளவுஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட பாடி கலரில் இருக்கிற ப்ளவுஸ் இது. ஸோ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா முந்தியில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணியும் க்ரீன் கலர் இருக்கிறதுனால பேரட்டும் கொண்டு வரலாம் அதோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேரட் டிசைனும் சேர்த்து ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். இதுவும் குஜராத்தி எம்ப்ராய்டரியில் நீங்கள் நிறைய இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிசைனில் இதுவும் நிறைய இருக்கும். ஸோ அதில் இருக்கிற இந்த பேரட் மோட்டிவ் மட்டும் எடுத்து இதில் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் நல்லா சென்டர் பார்த்து இந்த டிசைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு மட்டும் கார்பனை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணி இது ஸ்டிச் ப்ளவுஸ் அதில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த டிசைன் வரைகிறது. ஏன்னா மடிப்பு இருக்கும், உள்ள தையல் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். லேஸாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பென்சில் வச்சு அதை டார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படி தான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ பேக் நெக்கு ஒரு சின்ன அந்த நம்ம பேரட்டில் இருக்கிற அந்த ஃபுல் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் அதை பாதி மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பார்த்து நெக்கோட சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஃப்ளவர் வரைஞ்சிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு இந்தமாரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன கார்பனை கட் பண்ணி வச்சு அது உள்ளே வச்சு இந்தமாரி ட்ரேஸ் பண்ணுங்கள். இதுவும் கொஞ்சம் மடிப்புலாம் அந்த ஹெம் பண்ண இடம்லாம் ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்கும், வரைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப லேஸாக தான் வரைய முடியும். பட் ஓகே, நம்ம இது ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணுறதுனால அந்த மாதிரி லேஸாக ஒரு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ஃப்ரீ ஹேண்டில் வரையலாம். பட் எல்லா ஃப்ளவரும் ஒரே ஷேப்பில் ஒரே மெஷர்மெண்ட்டில் வரணுன்னா ட்ரேஸ் பேப்பர் வச்சு பண்ணால் தான் நல்லது. ஸோ அது மாதிரி பாருங்கள், பக்கத்தில் அந்த மோட்டிஃப் அப்படியே வச்சு வரைஞ்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நெக் லைனில் ஃபுல்லாக நான் இப்போ வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சு வரைஞ்சால் தான் சிமிலராக இருக்கும் எல்லா ஃப்ளவர்ஸும். நெக் லைனில் இந்த டிசைனும் ஸ்லீவ்ஸில் 2 பேரட் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் அந்த ஸ்லீவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன ஃப்ரேம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் சாரியில் இருக்கிற கலர்ஸ், இது சில்க் சாரிங்கிறதுனால சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற கலர்ஸ் அதில் ஒரு நல்ல லைட் க்ரீன் இருக்குது பாருங்கள். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் ஷேடும் எடுத்துருக்கிறேன், சேம் லைட் க்ரீன் ஷேடும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இன்னொரு வைன் கலர் அந்த ஷேடு இருக்குல்ல, ஸோ அதுவும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அந்த பீக் அதுக்கெலாம் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். பேரட்டோட பீக்கு ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதில் யூஸ் பண்ண போகிற ஸ்டிச் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹேரிங் போன் ஃபஸ்ட்டு ஸ்கேட்டடாக எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 லைனில் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஊசி கீழே தான் நூல் வருது பாருங்கள். ஸோ இந்தமாரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு போட்டால் இது ஸ்கேட்டர்ட் மெத்தடில். இதே நெருக்கமாக எப்படி போடணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு கீழே இந்தமாரி ஒரு சின்ன ஸ்டிச் எடுங்க. அப்புறம் பக்கத்தில் சின்ன ஸ்டிச்சஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டபுள் லைன் போட்டு அதில் நெருக்கமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஹெரிங் போன் ஃபில்லிங். இது வச்சு தான் நான் அது ஃபுல்லாக அந்த ப்ளவுஸில் இருக்கிற டிசைன், அந்த ஃப்ளவர்ஸ், பேரட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக இது நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்தமாரி நெருக்கமாக சின்ன ஸ்டிச்சஸாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெட்டலில் போட்டு காமிக்கிறேன். இப்படி ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு இந்த பெட்டல் மாரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பெட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கம் வருதில்ல, அதுதான் 2 லைன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டிச், அந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டிச். ஸோ இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி பண்ணீங்க அதே தான் இந்த பெட்டல் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்லைன்லேயே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால்
அந்த பெட்டல் ஃபில்லிங் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஹெரிங் போனில் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் நிறைய டிசைன்ஸில் இந்த ஹெரிங் போன் ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது சீக்கிரமும் போட முடியும், நிறைய நூலும் வேஸ்ட் ஆகாது, பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரியில் நிறைய ஹெரிங் போன் ஃபில்லிங்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லேயும் இந்த மாதிரி திலக் ஷேப், ஏதாவது ஃப்ளவர் போட்டு அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இந்த ப்ளவுஸில் நான் கொடுத்துருக்கிற டிசைன் பண்ண முடியும். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். இது நான் தைச்சதுக்கப்புறம் இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸில் நான் தைச்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதாங்க ரொம்ப ஈஸியான ஸ்டிச். இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த சின்ன ஃப்ரேம் எடுத்து நெக் அந்த பக்கத்தில் இருந்து ஸ்லீவ்ஸ்குள்ளே விட்டு நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃப்ரேம் இல்லாமையும் ஹெரிங் போன் போட முடியும், பட் ஃப்ரேம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு அந்த ஃபெதரில் இருக்கிற போர்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு லைட் க்ரீன் எடுத்துருக்கிறேன். இந்த பேரட்டில் ஃபுல்லாக பண்ணுறதை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் ஒரு சுடிதார் டாப்ஸில் பண்ணேன். ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் இப்போ 2 லைனில் பண்ணி காமிச்சேன் இல்லைங்க, அதே தான். இது சில்க் த்ரெட்டில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக அதுக்கேற்ற மாதிரி அந்த அவுட்லைனை ஃபாலோ பண்ணியே ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ முடிக்கும்போது நம்ம கேப் தெரியாத மாரி கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், இப்போ நடுவில் வந்து டார்க் க்ரீனில் அந்த போர்ஷனையும் ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது சில்க் த்ரெட்னால கொஞ்சம் பிசுறு வராமல் நீட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஒரு ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நான் அது முன்ன பின்ன வராமல் நூல் வந்து நீட்டாக உங்களுக்கு வரும், சிக்கல் இல்லாமையும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். இது ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும், ஏன்னா லைனிங் கிளாத் இருக்கும். ஸோ மெதுவாக பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் லைனிங் கிளாத்துக்குள்ளே அந்த ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹெரிங் போன் பண்ணும்போது பின்னாடி பக்கம் ரொம்ப நூல் தெரியவே தெரியாதுங்க, ரொம்ப மினிமலாக தான் நூல் தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளேயும் வெளியில் எல்லா இடத்துலையுமே நான் ஃபுல்லாக அதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேரட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன், எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்டிச் தான், டிசைனும் ரொம்ப ஈஸியான டிசைன். இது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்லேயும் அதே ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.